செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்க எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். கிருஷ்ணனோட மாயங்கள்ல நிறைய லீலைகளை பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்தது இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது கோபிகா ஜீவனஸ்மரணம், அதாவது ராஜகிரீடை. கிருஷ்ணனோட லீலையில் அற்புத லீலைன்னு உடனடி மோட்சகதின்னு சிந்திக்கப்படுவது இந்த ராஜகிரீடை. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் பெண்கள் அனைவரும் அவனை விரும்பினாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த பெண்கள் எல்லாரும் திருமணமாகி கணவனே தெய்வம்னு வாழ்ந்தவங்க தான். இப்படிப்பட்ட பெண்களும் கிருஷ்ணனோட சேர்ந்து வாழ துடிச்சாங்க. முன்பு சொன்னது போல கிருஷ்ணன் மானிட ஜென்மம் எடுத்து மதுரா, ஆயர்பாடி, பிருந்தாவனம், கோகுலம், துவாரகை ஆகிய இடங்கள்ல பூத உடம்போடு வாழ்ந்த நாட்கள்ல அவரை பார்த்தவங்க முதல்ல அவரோட பேசி பழகுனவங்க வர எல்லாரும் மோட்சகதிக்கு தகுதி பெற்றவங்க தான். இந்த பட்டியலில் பாண்டவர்களுக்கு எதிரான கௌரவர்களும் கிருஷ்ணனை இதற்கு மேல் ஒருவனும் திட்ட முடியாது என்னும் அளவுக்கு திட்டிய சிசுபாலனும் கூட அடக்கம்தான். கிருஷ்ணமாயாதான் சுற்றி இருப்பவங்கள அவரவர் போக்கில் இயக்கிச்சு. கிருஷ்ணனின் பாணியில சொல்வதென்றால் நானே ஆடுகிறேன், ஆட்டியும் வைக்கிறேன் என்பதுதான் அது. அதன்படி கோபியர் கண்ணனை எண்ணி உருகியதெல்லாம் கூட அவனோட இயக்கம்தான். இன்று கிருஷ்ணனை அடைய வேண்டும்னா அதுக்கு பெரிய முயற்சி தேவை. பெரும் முயற்சி என்றால் அது அளவில் பெரியதானதல்ல, பல விதங்கள்ல பெரிதான முயற்சி. முதல்ல புலனடக்கம் வேணும், அதற்கப்புறம் மனசடக்கம் வேணும். மூன்றாவதாக முன் ஜென்ம கர்ம வினைகளை அறிந்து அவைகளை பாக்கியின்றி அழிக்கணும். இதற்கெல்லாம் நம்ம ஆயுள் காலம் போதும்னு யாருக்கு தெரியும்? பல பிறவைகள் கூட தேவைப்படலாம். அதற்கான அவசியம் இல்லாம அன்று கண்ணன் பூலோகத்துல மானிடனாக நடமாடினான். அவனை காண்பதற்கே இன்று நாம் 10,000 ஆண்டு காலம் தவம் செய்ய வேண்டும். அப்படி இருக்க அன்று கண்ணெதிரில் கண்ணன் நடமாடும் போது அவனை விட்டுட்டு யாருக்கு தான் மனம் வரும்? இப்படிப்பட்ட நிலையில பெண்கள் தங்களின் வயது, தோற்றம், நிலை என்று சகலத்தையும் துறந்து ஸ்ரீ கிருஷ்ணா, நாங்கள் உன்னிடம் கலந்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு பெண் கண்ணனை எண்ணி உருகியதை பார்த்து அவளது கணவன் என்ன சொன்னான் தெரியுமா? அன்பே, நீ கண்ணனுக்குள் கலந்து விட்டால் உன் வழியே நானும் அவனுக்குள் கலந்து விடுவேன். அவனிடமிருந்தே நாம் அனைவரும் வந்தோம். திரும்ப அவனை எப்படி அடையப் போகிறோமோ என்று நான் கலங்கி இருந்த போது உன் தூய பக்தியும் அவனோடு கலந்துவிட நீ துடிப்பதும் என்னுடைய முக்திக்கே வழிவகுக்கும்னு அவர் சொன்னாராம். கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் ஒரு பெண் நினைத்தால் அது காமம் என்னும் பாவமாகிவிடும். ஏன்னா கிருஷ்ணன்றது பரபிரம்மம். அவனது வைகுண்டமே நித்திய சொர்க்கம். அவனது இரு விழிகளே சூரிய சந்திரராக இருக்குது. அவனது திருமேனியே அண்ட சராசரமாக பரவி நிற்குது. எந்த உயிராக இருந்தாலும் முடிவில் கண்ணனை அடைந்து பிறவி சக்கரத்தில் இருந்து விடுபடுவதே படைப்பின் நோக்கம். பிருந்தாவனத்து கோபியர் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பாக அவர்களின் எதிரில் கிருஷ்ணனே நடமாடிட்டு இருந்தான். எனவேதான் அவனோடு ஆடி பாடி அப்படியே காற்றாக மாறி அவனால் உள்ளிழுக்கப்பட்டு ஐக்கியமாகி கோபியர் துடித்தனர். கோபியர் என்றால் ஐக்கியர், அதாவது இரண்டரை கலப்பவர்னு ஒரு பொருள் கூட இருக்கு. கிருஷ்ணன் பல கோபியர்களை சீண்டினான். அவர்களுக்குள் சலனத்தை தோற்றுவிக்க பார்த்தான். அதுவும் கூட ஒரு சோதனை தான். கோபிகா, இப்படி நீ என்னோட கிடந்தா உன் கணவன் கோபிக்க மாட்டானா? கணவனே கண் கண்ட தெய்வம் இல்லையா அப்படின்னு ஒருத்திட்ட கண்ணன் கேட்டான். அந்த தெய்வம்தான் உன்னை விட்டு விடாதே என்று என்னை அனுப்பி வைத்துள்ளது. தெய்வமான நீ என்னை ஆட்கொண்டால் 7 தலைமுறைக்கும் விடுதலை கிடைக்குமே கண்ணா அப்படின்னா அந்த கோபிகை. இந்த கோபியர் விஷயத்துல நிறைய புராண பின்புலம் இருக்கு. அந்த நாள்ல தாருகாவனத்துல 16,100 ரிஷிகள் தவம் இருந்தாங்களாம். அப்போது சிவன் அசுரன் ஒருவனை அழிக்க முற்பட உதவியாக திருமால் மோகினியாக எழுந்தொழினார். அவரது அழகில் ஈடுபட்ட ரிஷிகள் தவத்தை விட்டுட்டாங்க. ஆனால் ரிஷிகளை திருமாலால் அப்போது ஆட்கொள்ள முடியவில்லை. கிருஷ்ணாவதார காலத்தில் அவர்களை கோபியர்களாக அவர்களை பிறக்கச் செய்து ஆட்கொள்வதாக திருமால் வரம் அளித்ததாக சொல்வர். கோபியர்கள்ல பல வகை இருக்காங்க. ஸ்ருதி, ரிஷி, மைத்திலம், கௌசலம், அயோத்தியம்னு நிறைய வகை. இதில் ஸ்ருதி கோபியர் ரிஷியாக இருந்த நேரத்தில் விஷ்ணுவின் விஸ்வரூப தரிசனம் காண விரும்பியவங்க தான்.
இவங்களை துவாரகையில பிறக்கச் செய்து இவர்களுக்கு அளித்த வாக்குப்படி இவர்களோட ஜலக்கிரீடை புரிந்து கோலாட்டம் ஆடி மகிழ்ச்சியில ஆழ்த்தி விஸ்வரூப தரிசனம் காட்டி அருளினார். ரிஷி கோபியர்ன்றவங்க ராமன் வனவாசம் சென்ற போது காட்டில் அவனை தரிசனம் செஞ்சாங்க. சீதை போல தாங்களும் சேவை செய்ய வரம் தர வேண்டும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அப்போது ராமன், இப்போது இதற்கு வாய்ப்பில்லை, அவதார நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும், கிருஷ்ணாவதாரத்துல கோபியரா பிறந்து என்ன வந்தடைவீங்கன்னு சொல்லி வாக்களித்தார். அன்றைய ராமன் அவர்களே ரிஷி கோபியர் அப்படின்னு ஆயிட்டாங்க. ராமன் வில்லொடித்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போது சீதை மட்டுமல்ல, அங்கிருந்த பெண்கள் ராமனின் அழகிலும் அறிவிலும் மயங்கி மானசீகமாக காதலித்தனர். அவர்களே துவாரகையில் கோபியராக பிறந்து மாயகிருஷ்ணனோட உறவாடி பிறவா நிலை அடைந்தனர். இவங்க தான் மைத்திர கோபியர்னு சொல்லப்படுறவங்க. ராமன் கௌசல தேசம் வழியே செல்லும் போது பெண்கள் அவனை கண்டு மனம் பறிகொடுத்தனர். அதனால் மன வாழ்வில் ஈடுபடாமல் கன்னியாக இருந்து உயிர் துறந்தனர். அவர்களும் கோபியராக பிறப்பெடுத்து கண்ணனோடு உறவாடி கலந்தனர். அவங்க தான் கௌசல கோபியர்னு சொல்லப்படுறவங்க. அயோத்தி வாழ் பெண்களில் பலர் இவ்வாறே ராமனின் பேரழகை கண்டு வியந்தனர். அவனே முழு முதல் ஆண்மகன் என்பதை உணர்ந்து வாழத் தொடங்கினர். அவர்கள் துவாரகையில் கோபியராக பிறந்து கிருஷ்ணனுடன் இரண்டாக கலந்தனர். அவங்க தான் அயோத்தியா கோபியர்னு சொல்றவங்க. கிருஷ்ணலீலையின் கோபிகா ஜீவன ஸ்மரணம் என்பது இப்படி பலவித முற்பிறவி சம்பவங்களோட இணைந்த நிகழ்வாகும். இப்படி கிருஷ்ணன் கோபியரை ஆட்கொண்டதுக்கும் நிறைய காரணங்கள் இருந்தது. தன்னோட முன் ஜென்மத்தில் அவர் ராமனா பிறந்த போது தன்னை நேசிச்சவங்களையும் தான் மேலே அன்பு கொண்டவங்களையும் ஆட்கொள்ள முடியாமல் அதுக்கு கிருஷ்ணாவதாரத்தை ஒரு வாய்ப்பாக உபயோகப்படுத்திக்கிட்டாரு. இந்த பகுதி ராஜகிரீடை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வாழ்க வளமுடன். வெற்றியுமதே.